பிரைஸ்தலா தோற்றத்தால் ஏமாற்றப்பட வேண்டாம் என்று இயேசு ஏன் விசுவாசிகளை எச்சரித்தார் என்ற கேள்விக்கான பதில் என்று காணலாம். மத்திய 7:15-20 வசனத்தில் இயேசு கள்ள தீர்க்கதரிசிகளை பற்றி ஒரு தீவிர எச்சரிக்கையை கொடுக்கிறார் மற்றும் தெளிவான விவசாய உருவகத்தின் மூலம் அவர்களை எவ்வாறு பிரித்தறிவது என்பதை கூட கற்பிக்கிறார். அவர் கூறுவதாவது, கள்ள தீர்க்கதரிசிகள் எச்சரிக்கையாருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓனாக்கள் என்றார். இந்த உருவகம் அன்றாட மெய்ப்பொருள் வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்பட்டது. ஆடுகள் தேவனுடைய மக்களை குறிப்பிடுகிறது, அதே நேரத்தில் ஓநாய்கள் மறைக்கப்பட்ட ஆபத்தை குறிப்பிடுகிறது. ஆவிக்குரிய தலைமையின் ஏமாற்றுதல் என்பது வெளிப்படையானதல்ல என்று இந்த உருவகம் கற்பிக்கிறது. கள்ள போதகர்கள் கள்ள தீர்க்கதரிசிகளும் மென்மையானவர்களாகவும் பாதிப்பில்லாதவர்களாகவும் வெளிப்புறமாக தெய்வீகமாகவும் தோன்றக்கூடும், ஆனால் அவர்கள் உள்ளான இயல்பு மற்றும் நோக்கங்கள் அழிவுகரமானவைகள். இந்த உருவகம் வெளிப்புற தோற்றத்திற்கும், அதாவது ஆட்டின் உடைக்கும், உள்ளான நோக்கமாகிய யதார்த்தமாகிய வெறித்தனமான ஓநாய்கள் இடையான வேறுபாட்டை தெளிவாக வெளிப்படுத்துகிறது. ஆகையால் அப்பாவித்தனமாக அனைத்தையும் ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக கள்ள தீர்க்கதரிசியும் கள்ள போதர்களையும் அடையாளம் காண நமக்கு ஆவிக்குரிய பகுத்தறிவு தேவை. பின்னர் இயேசு மரங்களும் அதன் கனிகளின் இரண்டாவது உருவகத்தை அறிமுகப்படுத்துகிறார். ஒரு மரம் அது உற்பத்தி செய்யும் கனிகளின் வகையால் அறியப்படுவது போல ஒரு நபர், குறிப்பாக ஒரு போதகர், அவர்களின் வாழ்க்கை குணம் மற்றும் அவர்களின் போதனின் முடிவுகளால் வெளிப்படுத்தப்படுகிறார். மேலும் இயேசு சொன்னார், நல்ல மரமெல்லாம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரமெல்லாம் கெட்ட கனியை கொடுக்கும். நல்ல கனிகளை பலனை தருவது என்பது வெளிப்புற வெற்றி அல்லது புகழை பற்றியதல்ல, ஆனால் தார்மீகம் மற்றும் ஆவிக்குரிய விளைவுகளை பற்றியது. சத்தியத்தை குறிக்கும் நல்ல மரம் நீதி, மனத்தாண்மை, தேவனுக்கு கீழ்ப்படுதல் போன்ற நல்ல கனிகளை உற்பத்தி செய்கிறது. அதே நேரத்தில் பொய்யை பிரதிநிதித்துவப்படுத்தும் கெட்ட மரம் குழப்பம், பாவம் மற்றும் ஆவிக்குரிய தீங்கு போன்ற கெட்ட கனிகளை உருவாக்குகிறது. பொய்யான கள்ள தீர்க்க தரிசிகளை அடையாளம் காண்பது கூற்றுக்கள் அல்லது தோற்றத்தின் அடிப்படையாக கொண்டது மட்டுமல்ல, ஆனால் காலப்போக்கில் கவனிக்கக்கூடிய ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டது. ஆகவே அவைகள் கனிகளால் அவர்களை அடையாளம் காண்பீர்கள் என்று இயேசு 2 முறை இந்த உருவகத்தில் கூறுகிறார். இறுதியாக நியாய தீர்ப்பு குறிப்புடன் இயேசு முடிக்கிறார். நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியில போடப்படும் என்று சொன்னார். அதன் பொருள் கள்ள போதகர்கள் மற்றவர்களை தவறான வழிநடத்துவதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்பதாகும். ஆகவே ஜெபம், வேத வாசிப்பு மற்றும் கீழ்ப்படுதல் ஆகியவற்றின் மூலம் கிறிஸ்துவுடனான உங்கள் உறவில் கவனம் செலுத்துங்கள். ஏனென்றால் நல்ல கனிகளை கொடுப்பது கிறிஸ்துவில் நிலைத்திருப்பதன் விளைவாகும், ஆனால் முயற்சி செய்வதன் மூலமாக அல்ல. ஆமென்.